ரைட். ஸோ ரவுட்டரில் என்ன மாதிரிலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அஹ், உள்ளுக்குள்ள சிபியூ இருக்கு, ரேம் இருக்கு, என்வி ரேம் இருக்கு, ரோம் இருக்கு, ஃப்ளாஷ் இருக்கு. சரி, இப்போ இங்க இந்த பேஜ்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம். இதுக்கு முன்னால பேஜ்ல ஒண்ணுமே கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் பேஜ். நெட்வொர்க்ல பலதரப்பட்ட டிராஃபிக்ஸ் போகுது. இப்போ எப்படி ரோட்ல வந்து குதிரை வண்டி, மாட்டு வண்டி, சிங்கிள் டெக் பஸ்ஸஸ், டபுள் டெக் பஸ்ஸஸ், ட்ரான்வே, மொப்பட், ஸ்மால் பைக்ஸ், பிக் பைக்ஸ், ஸ்மால் கார், பிக் கார், நடந்து போறாங்க சில பேர். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து பலதரப்பட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வச்சு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சர்வீஸ் கிடையாது ரோட்ல. கார்ல போறவங்களுக்கு எல்லாம், பைக்ல போறவங்களுக்கு எல்லாம் ரோட் டேக்ஸ் கட்டிருக்கணும், இல்லைன்னா போகக்கூடாது. லைசன்ஸ் வச்சிருக்கணும், இல்லைன்னா போகக்கூடாது. இது குட்டி மொப்பட், இந்த பேட்டரி பைக்ஸ் குட்டியா வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் தேவையில்லை, சைக்கிளுக்கு தேவையில்லை, ரோட் டேக்ஸும் தேவையில்லை. பாலிசிஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் ரோடு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற ரோட், மனுஷங்க யூஸ் பண்ற ரோட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே லெவல் ஆஃப் சர்வீஸ் கிடையாது. சைக்கிளில் போறவங்களுக்கும் கார்ல போறவங்களுக்கும் ஒரே மாதிரி பாலிசி கிடையாது. சைக்கிளில் போறவங்க சிக்னலில் கூட இருக்க வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா கேரண்டி கிடையாது, நின்று போறது நல்லது. ஆனா ரூல்ஸ் வந்து அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சிக்னல் ஜம்ப் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. ரோடு ஃப்ரீயா இருக்கா, அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். பாலிசி வேற வேற இருக்கு. அந்த மாதிரி நெட்வொர்க்லயே வந்து பலதரப்பட்ட டிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுவே ஒரு வகையான நெட்வொர்க் டிராஃபிக் தான். வாய்ஸ் டிராஃபிக். என் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது வீடியோ டிராஃபிக், வீடியோ பேக்கெட்ஸ். வாய்ஸும் வீடியோ வேற வேற. இதுக்கு வேற ஃபார்மேட், அது வேற ஃபார்மேட். இதுல இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் வேற, நீங்க கேட்டுட்டு இருக்கிற வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ப்ரோட்டோகால் வேற, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பின்னால இருக்கிற ப்ரோட்டோகால் வேற. அப்புறம் பேரலா வேற ஏதாவது சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு என் லேப்டாப்ல. என் நெட்வொர்க்ல வந்து நிறைய டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. வேற கம்ப்யூட்டர்ல இருந்து யாராவது மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம், இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து இல்ல செல்போன்ல இருந்து யாராவது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என் ரவுட்டர் வழியா வெளியே போகுது. வெவ்வேறு வகையான டிராபிக்ஸ். சில டிராபிக்கு ரொம்ப அஹ், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. சில டிராபிக்கு எப்போ போய் சேருதோ போட்டு பொறுமையா, அதுல ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த மாதிரி சில டிராபிக் வருது. உதாரணத்துக்கு நான் பேசிட்டு இருக்கிற வாய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன் வீடியோ, இது ரெண்டும் சிங்க் ஆகி வருது. காரணம் என்னன்னா, ஈக்குவல் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுத்துருக்குறாங்க நெட்வொர்க்ல. ரெண்டுமே வந்து ரொம்ப துரிதமா அனுப்பப்படுது. உங்களுக்கும் எனக்கும் இடையில பெரிய நெட்வொர்க் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான ரவுட்டர்ஸும் சுவிட்சஸும் இருக்கு. அது எல்லாமே இந்த என்னுடைய வாய்ஸ், அந்த வாய்ஸும் நான் ஷேர் பண்ற ஸ்க்ரீனும் இந்த வீடியோவையும் ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து அனுப்பிட்டு இருக்குது. அதனாலதான் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இடையூறு இல்லாம உங்களால கேட்க முடியுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை பாருங்க. ஒரு ஒரு சின்ன லேகோ இல்ல டிராப்போ
எதுவுமே இல்லாம வந்துட்டு இருக்குன்னா நடுவுல இருக்கிற எல்லா டிவைஸும் பாதையில அத அதிக ப்ரையாரிட்டி கொடுத்து அனுப்பி வச்சிட்டு இருக்கு. ஆமா, இன்டர்நெட் ஒர்க்ல வந்து வாய்ஸ்க்கும் வீடியோக்கும் ரொம்ப பெரிய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. வாய்ஸ்க்கும் வீடியோக்கும் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் ப்ரிஃபரன்ஸ். மற்ற எல்லா டிராஃபிக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஃபைல் அனுப்புறீங்க, அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இந்த வாய்ஸ்க்கும் வீடியோக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், வாய்ஸும் வீடியோவும் டிலே ஆயிடுச்சுன்னா ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, கால் கட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு ரிசீவரை கீழே வச்சிருவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க செஷனை. தொடர்ந்து வந்தாதான் பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப நேரமா நீங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னு நான் என்ன நினைச்சுப்பேன், நீங்க கால்ல இருந்து போயிட்டீங்கன்னு நினைச்சுப்பேன், க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறமா செஷன் இங்க. ஆனா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி கிடையாது. அது ஒரு 2-3 செகண்ட் லேட்டா வந்தாலும் பிரச்சனை கிடையாது. 2-3 செகண்ட் லேட்டா வந்தாலும் தப்பு கிடையாது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் லேட்டா வந்தாலும் தப்பு கிடையாது. அப்போ வித்தியாசமான டேட்டா, அதுக்கு வித்தியாசமான பாலிசி உண்டு. அதை எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ற வகையில தான் நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. நீங்க ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணலாம், ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா மெஷர் ஆஃப் டேட்டா ரேட் இன் பிட்ஸ் பெர் செகண்ட். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒயர், அது ஃபைபர் ஒயரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஈத்தர்நெட் ஒயரா இருக்கலாம். ஈத்தர்நெட்டுங்கிறது ஒரு ஒயர் பேர், ஏன்னா ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் வந்து அதுல ஒர்க் ஆகுது. ஈத்தர்நெட்டுங்கிறது ஆக்சுவலா ஒரு ப்ரோட்டோகால் தாங்க. அந்த ப்ரோட்டோகால் இயங்குவதற்கு தேவையான, இந்த ப்ரோட்டோகால் வேலை செய்யறதுக்கு தேவையான முறையில் அந்த ஒயர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த டியூப்லைட்டுக்கு போகிற ஒயர்லாம் யூஸ் பண்ணி டேட்டாவை அனுப்ப முடியாது. டேட்டாவை கேரி பண்ணுறதுக்குன்னு இந்த ப்ரோட்டோகால் இருக்கு, ஈத்தர்நெட். இந்த ஈத்தர்நெட் ப்ரோட்டோகால் செயல்படுவதற்கு தேவையான அமைப்புகளை கொண்ட ஒயரை தான் ஈத்தர்நெட் ஒயர்னு சொல்லுவோம். இந்த ஈத்தர்நெட் ஒயர்லேயே பல ரேஞ்சஸ் இருக்கு. சில இது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு சொல்லுவோம். வெறும்னே ஈத்தர்நெட்னு சொன்னா அது வந்து 10 MB per second அர்த்தம். 10 megabits per second அனுப்பும்னு அர்த்தம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் சொன்னோம்னா அது 100 megabits per second அனுப்பும். கீக் ஈத்தர்நெட் சொன்னோம்னா 1000 megabits per second. இது அளவு, எப்படி 1 கிலோ 2 கிலோ சர்க்கரையை அளக்குறோமோ அந்த மாதிரி இது ஒரு அளவு. எவ்வளோ டேட்டா போகுது வருதுங்கிறத அளக்கிறதுக்கு மெகாபிட்ஸ் பெர் செகண்ட், கிலோபிட்ஸ் பெர் செகண்ட். கிலோபிட்டுங்கிறது கம்மி, மெகாபிட்டுங்கிறது அதிகம். வெறுமனே பிட்ஸ்னா ரொம்ப ரொம்ப கம்மி, பிட்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. கிலோபிட்ஸ் வந்து அடுத்த பெருசு, கிலோபிட்ஸ். அடுத்து மெகாபிட், எம்பின்னு சொல்லுவோம், மெகாபிட். அப்புறம் கிகாபிட், டெராபிட்ன்றது 10 கிகாபிட் கூட இருக்கும். 10 கிகாபிட், அப்புறம் டெராபிட். இப்படி போயிட்டே இருக்கு. 1,00,000 பிட்ஸ் பெர் செகண்ட்னா அது டெராபிட். அதுதான் ஸ்பீடுன்னு சொல்றோம். காஸ்ட் கட்டாயம் வந்து காஸ்ட் இன்வால்வ் ஆகுது இல்லையா. நம்ம அது வெறும் ஈத்தர்நெட் வாங்கினாலும் இல்லை
ரொம்ப ஃபாஸ்ட் டெராபிட் வாங்கினாலும் ஒரு காஸ்ட் இருக்குது. மார்க்கெட்ல போய் வாங்கணும்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ஒயர் மட்டும் இல்லை, டிவைஸ் காஸ்ட் இருக்குது, ஒயர் காஸ்ட் இருக்குது, பவர் கேபிள், பவர் கன்சப்ஷன் காஸ்ட் இருக்குது, இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ நெட்ஒர்க்ல இதெல்லாம் இருக்குது. ஸ்பீடு, காஸ்ட், அப்புறம் சேஃப் கார்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். முதல்ல அந்த பொருளை வந்து ஒரு அஹ், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் உள்ள ரூம்ல வைப்பாங்க. ஏன்னா அது 24/7 ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சூடா ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடும். உங்க வீடு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கூட அதை கொஞ்சம் உஷாரா வைக்கணும். அது 24/7 ஓடிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நாள் வராது. சூடா இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு கேஸ் இருக்கும் பாருங்க. அந்த கேஸ்ல ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க, அது ஓடுதான்னு பார்க்கணும். அந்த ஃபேனை செட் பண்ணிடணும் நம்மளே, குட்டியா ஒரு ஃபேன். அந்த மாதிரி தான் ரவுட்டர்ஸும் சுவிட்சஸும் கூட. உங்க சிசிடிவி கேமரா அந்த பாக்ஸ் மாதிரி தான். அது உள்ள வந்து செட்டப் பாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் 24/7 ஓடிட்டு இருக்கிற ஒரு சாதனம். அதெல்லாம் கொஞ்சம் கூலா வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ரவுட்டர்ஸ் சுவிட்சஸ் எல்லாம் கூட, நெட்வொர்க் டிவைஸ் எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் உள்ள ரூம். எப்பவுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ரூம்ல. பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. அது கதவுலாம் மூடி இருக்கும், கண்ணாடி கதவுலாம் மூடி இருக்கும், சத்தமே வெளியே கேட்காது. கதவு திறந்தா போதும் ஒரு சவுண்டு வரும்பாங்க, ஒரு சவுண்டு வரும். காரணம் என்னென்ன, அவ்வளோ டிவைஸ் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவைஸ் கூலாவே வச்சுக்கிறதுக்கு எல்லா மூலையிலையும் ஏசி போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு வகையான ப்ரொடெக்ஷன் தான். உங்க டிவைஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க, அது கெட்டு போகாம. அது மட்டும் இல்லாம நீங்க ரூமை பூட்டி வைக்கணும். இந்த கண்ணாடி ரூம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆக்சஸ் கார்டு எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது உள்ள கேமராலாம் வச்சிருப்பாங்க, யார் வரா உள்ள, யார் போறா, என்ன பண்றா அப்படின்றத மானிட்டர் பண்ண. அது மட்டும் இல்லாம எல்லா டிவைஸ்க்கும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்போம். நம்ம லேப்டாப்புக்கே பாஸ்வேர்ட் போட்டு தானே வச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டருக்குலாம் செல்போனு கூட பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா வெளியே எங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை. செல்போன் எங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா, இப்ப செல்போன்ல தான் எல்லாமே பண்றோம். நான் பண்றது இல்லை, எனக்கு தெரியாது என்னுடைய டேஞ்சர் என்னன்னு. பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்றாங்க, மணி டிரான்ஸ்ஃபர்லாம் இல்லை செல்போன்ல இருந்தே. அது செல்போனை எவனா எடுத்துட்டானா முடிஞ்சு. அது பாஸ்வேர்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ செல்போனை கூட பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம். செல்போனையே பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறோம்னா உங்களுடைய உங்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த ஒரு டிவைஸே பாஸ்வேர்ட்லாம் போட்டு வைக்கிறோம்னா, நம்மள மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ற டேட்டாலாம் போற அந்த டிவைஸை எவ்வளவு முக்கியமா பாதுகாக்கணும். உங்க செல்போன் போச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தான் போச்சு. ஆனா அந்த டிவைஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த டிவைஸ் வழியா போற எல்லா டிராஃபிக்கும் முடிஞ்சிச்சு கதை. எல்லாத்தையும் திருடிடுவாங்க, திருடாங்க. இப்போ நம்ம செல்போன்ல எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம் நம்ம டேட்டா எல்லாம். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது, உங்க டேட்டா போற வழி எல்லாம் பாதுகாக்க முடியாது. அங்க யாராவது ஏதாவது பண்ணா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அது யார் செய்யணும்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் செய்யணும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்களே, உங்க டேட்டா எல்லாம் நீங்க கேரி பண்ணிட்டு போகணும்னு சொல்லி நம்பி விட்டுருக்கிறீங்களே, மாசம் மாசம் சந்தா கட்டுறீங்களே, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. உங்களுடைய தகவல் எல்லாம் பாதுகாப்பா இருக்குதா இல்லையான்றதை அவங்க தான் உறுதி செய்யணும். உங்களால முடியாது, ஏன்னா இந்த நெட்வொர்க் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க உங்க செல்போன் வரைக்கும் தான் பூட்டி வைக்க முடியும். செல்போனுக்கு வெளியே போற டேட்டாவை உங்களால பூட்டி வைக்க முடியாது. அது யாரும் நடுவுல ஹேக் பண்ணி டேப் பண்ணி திருடாத மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பாத்துக்கிறாங்க. அவைலபிலிட்டி.
சில பேரை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு 100 பூட்டு வாங்கி போட்டுவாங்க. அவசரத்துக்கு உள்ள போக முடியாது. நீங்களே அந்த 100 பூட்டை திறந்துட்டு இருக்கணும். டைமுக்கு உங்களால உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. அது உண்மையிலே செக்யூரிட்டியானா கிடையாது. செக்யூரிட்டாவும் இருக்கணும், அவசர நேரத்துக்கு அது அவைலபிளாகவும் இருக்கணும். சில சமயம் இவங்க போடுற செக்யூரிட்டி இவங்களையே உள்ள விடாது. அது கொடு, இது கொடு, கைரேக வை, பாஸ்வேர்டு கொடு, எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இவரையே உள்ள விடும், ஓனரே உள்ள விடும். அது அவைலபிள் இல்லை. ஜெனியூன் யூசர்ஸ் வந்தா இம்மீடியட்டா அதுக்கு தெரியணும். இவன் ஜெனியூன் யூசர், இவங்களை தொல்லப்படக்கூடாது, உடனே உள்ள விட்டுறணும். அதே அன்ஆத்தரைஸ்ட் மெம்பரா இருந்தா ஸ்ட்ராங்கா அப்படி நிக்கணும், விட மாட்டேன்ட்டு. அதுதான் உண்மையான செக்யூரிட்டி, அதுதான் உண்மையான அவைலபிலிட்டி. ஸோ நம்ம நெட்வொர்க்கும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். அவைலபிளாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங் சேஃப்டியாகவும் இருக்கணும். ஸ்கேலபிலிட்டி. நெட்வொர்க்ல இன்னைக்கு 100 யூசர் இருக்கிறாங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு 50 யூசர்ஸை சேர்க்கணும்னு சொன்னா ஒத்துழைக்கணும். இல்ல 50 யூசர் சேர்க்கறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணு, இதை இன்க்ரீஸ் பண்ணு, அப்பதான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது டிசைன். ஸ்கேலபிலிட்டி. இன்னைக்கு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு ஒரு 5 கெஸ்ட் வந்தாங்கன்னா 9 பேர் ஆகுது. 9 பேரை அக்கமடேட் பண்ற அளவுக்கு கட்டும் போதே கொஞ்சம் யோசிச்சு மாடுலார் பேஸ்டா கட்டினாங்கன்னா அந்த செவரை கொஞ்சம் தள்ளி, இந்த செவரை கொஞ்சம் தள்ளி, ஏன்னா மாடுலார் பேஸ் தானே செவர்லாம், அப்படி ஈஸியா அப்படி 9 பேரை அக்கமடேட் பண்ணிடலாம். சிமெண்ட்லயும் செங்கல்லையும் கட்டிட்டா முடிச்சுக்கிறது. 4 பேர் தான் அக்கமடேட் பண்ண முடியும், 4 பேர் தான். எக்ஸ்கியூஸ் எல்லாம் பண்ண முடியாது, கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. 1 minute. So scalability is like your network should accommodate newcomers without any alteration. The network should not be நம்ம நெட்வொர்க் ஆல்டர் பண்ணாமலே, எந்த வகையான மாற்றமும் பண்ணாமலேயே புதிதாக வரவங்களை அடாப்ட் பண்ற வகையில நம்ம டிசைன் இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற டிசைன் இருக்கணும், ரிலையபிளாகவும் இருக்கணும். தேவையான அளவுக்கு டிவைசஸ் இருக்கணும். கொஞ்சம் லோடு ஏறினாலும் பேக்கெட் ட்ராப் ஆகாம. லோடு ஏறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜாஸ்தி யூசர்ஸ் வராங்க திடீர்னு, அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, டிராஃபிக் பயங்கரமா அனுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா தாங்கக்கூடிய லெவல்ல இருக்கணும், ட்ராப் ஆகக்கூடாது பேக்கெட்ஸ் எல்லாம். ஏதாவது ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆனா கூட பேக்கப் பார்த்து இருக்கணும். ஒரு டிவைஸே ஃபெயிலியர் ஆனா கூட ஒரு பேக்கப் டிவைஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். சரி, ரவுட்டர்னா என்ன, சுவிட்ச்னா என்ன? ரவுட்டருங்கிறது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. சுவிட்சுங்கிறது லோக்கலா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் சேர்ந்தவங்க இல்லை, லோக்கலா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க ஊருக்குள்ளேயே. இந்த போர்ட்டர்னு இருக்கு இந்தியாவில், போர்ட்டர்ல புக் பண்ணி விட்டா போயிடும், எங்க போகணுமோ அங்க ரிசீவ் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நாமளே கூட போக வேண்டாம், பக்கத்துக்கு போய் டெலிவரி பண்றதுனா கூட நம்ம போக வேண்டாம். அந்த மாதிரிலாம் சர்வீசஸ்லாம் இருக்கு, லோக்கல் சர்வீஸ். அதுதான் சுவிட்சஸ். ரவுட்டர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு, வெளியூருக்கு போறதெல்லாம் தான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். இப்போ வெளியூர்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே.
உங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும். உங்க அட்ரஸை எழுதி எனக்கு தெரிய வேண்டியதுல என் போஸ்ட் ஆஃபீஸ் அங்க கொடுத்துட்டா போதும். அவங்க கொண்டு வந்து சேர்த்துருவாங்க உங்க வீட்டை. அதே போல உங்களுக்கும் நான் இருக்கிற வேண்டிய வீடு தெருவெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு போஸ்ட்ல அனுப்பணும்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சிருந்தா போதும். உங்க ஊர்ல இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் அங்க போயிட்டு நீங்க என்வலப்ப கொடுத்துருவீங்க, அட்ரஸை எழுதி. மீதியெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வேற நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோட வேற நெட்வொர்க்ல இருக்கிறது. அதுதான் இந்த மாதிரி கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. தொடர்பு கொள்ளணும்னா இதுக்கு தெரிய வேண்டியதுல ரவுட்டர் அட்ரஸ் தான். ரவுட்டரை தெரிஞ்சா போதும், பாக்கெட்டை ரவுட்டர் கிட்ட அனுப்பிச்சு விட்டுரும். மீதி எல்லாம் ரவுட்டர் பார்த்துக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி அது கரெக்டா எங்க அனுப்பணுமோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பும். ரிமோட் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லோக்கல் டெலிவரி பண்ணிட்டோம். யாரு? சுவிட்ச். லோக்கல் டெலிவரிலாம் சுவிட்சஸ் தான். இப்போ இந்த கம்ப்யூட்டரும் பேசணும்னா ரவுட்டர் தேவையே கிடையாது, இப்படியே பேசிக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேசணும்னா இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி பேசிடும். இந்த லோக்கல்லே முடிஞ்சு போயிடும், சுவிட்சஸ்லயே முடிஞ்சு போயிடும். ஒரு நெட்வொர்க்ல இருந்து மற்றொரு நெட்வொர்க்குக்கு இணைக்கணும்னா தான் ரவுட்டர் தேவை. ரைட். அப்புறம் அந்த பேக்கெட் இங்க ரவுட்டர் கிட்ட வரும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கு போகணும்னா எது பெஸ்ட் பாத்? இப்படி போயிட்டு சுத்திட்டு போறது பெஸ்டா? கிடையாது. ஸோ என்ன பண்ணுது, பெஸ்ட் பாத்தை தீர்மானிக்குது இந்த ரவுட்டர் தான். இப்படி போயிட்டு போகலாம். எந்த ரவுட்டர் வழியா போனா பெஸ்ட் பாத், லோ காஸ்ட் பாத், சீப்பஸ்ட் பாத், ஃபாஸ்டஸ்ட் பாத், அது எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணி ரவுட்டர் என்ன பண்ணும், தூர தேசத்துல இருக்கிற ரவுட்டருக்கு அனுப்பிச்சு வைக்கும். இப்போ இங்க இருந்து நான் காபூலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன்னா நான் என் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா போதும். என் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து காபூல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும். அது ஒரு ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர். வேற எங்கேயாவது போதா? நடுவில் பாகிஸ்தானுக்கு போதா? கராச்சி எல்லாம் போதா? இல்ல. நேரா ஃபிளைட்ல தூக்கி போட்டுருவான். சஃபி ஏர்லைன்ஸ் நேரா காபூல்ல தான் போய் இறங்கும். அங்க இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதை எடுத்து லோக்கல்ல போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த குறுக்கு தெருவில் டெலிவரி பண்ணுவாங்க. அப்போ ரவுட்டர்னுடைய வேலை வந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு ஒரு சிறந்த பாதையை தேர்வு செய்து அந்த பாதை வழியா அனுப்பி வைக்கிறது தான் வேலை. பாருங்க, இதுக்கு ரவுட்டர் நெக்ஸ்ட் ரவுட்டர் வந்து ஏகப்பட்ட ரவுட்டர் இருக்கு. ஆனா இந்த நெக்ஸ்ட் ரவுட்டர் வழியா அனுப்புனாதான் இங்க போகும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நீங்க இல்ல. உங்களுடைய வேலை என்ன, போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துடணும், அவ்வளவுதான். போஸ்ட் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க எப்படி தூக்கிட்டு போவாங்க அது ஏரோப்ளைன்ல தூக்கிட்டு போவாங்களா இல்ல தோல் மேல தூக்கிட்டு போவாங்களாங்கிறது நம்மளுடைய அக்கறை இல்லை. நம்ம வேலை என்ன, சரியான அட்ரஸை எழுதி போஸ்ட் ஆபீஸ்ல டெலிவரி பண்ணி அதை இந்த கம்ப்யூட்டர் பண்ணிடும். இந்த போஸ்ட் ஆபீஸ் தான் இப்ப முடிவு பண்ணணும், இந்த மெயில வந்து நான் ஏரோப்ளைன்ல போடுறதா, ட்ரெயின்ல போடுறதா, பஸ்ல போடுறதா. அது டெஸ்டினேஷனுக்கு பொறுத்து மாறும். தூர இருக்கிற வெளிநாட்டுக்குலாம் அமிச்சா கட்டாயம் ஏர்மையில தான் போகும். லோக்கல்ல இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்புனீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஸ்பீட் போஸ்ட் எல்லாம் ஏரோப்ளைன்ல போகும், ஏர்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா ஒரு மெயில தான் போகும், ட்ரெயின்.
ட்ரெயின்ல போகும். அதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? நீங்களா தீர்மானிக்கிறீங்க கிடையாது. நீங்க தீர்மானிக்கிறது இல்லை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லெட்டர் எழுதி அட்ரஸ் ஒழுங்கா போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கொடுத்துடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இந்த பிசியும் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துரும். இந்த ரவுட்டர் தான் போஸ்ட் ஆஃபீஸ். அதுதான் இவ்வளோ வேலை பண்ணணும். டெஸ்டினேஷன் படிக்கணும், அந்த டெஸ்டினேஷனுக்கு எஃபிஷியன்ட் பார்த்து இதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏரோப்ளேன்ல அனுப்புறதா, ட்ரெயின்ல அனுப்புறதா, எதுல அனுப்புனா சீக்கிரம் போய் ரீச் ஆகும், எல்லாத்தையும் செக் பண்ணி அதை அனுப்பி வைக்கும். இந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ரவுட்டர்ல என்னென்ன இருக்கு, வாலடைல் மெமரினா என்ன, நான் வாலடைல் மெமரினா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, என்வி ரேம்னா என்ன, இதில் பார்த்துட்டோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கும்? ஃப்ளாஷ்ல இருக்கும். நம்மளுடைய ஸ்டார்ட் அப் கன்ஃபிக் எங்கே இருக்கும்? என்வி ரேம்ல இருக்கும். ரன்னிங் கன்ஃபிக் எங்கே இருக்கும்? ரேம்ல இருக்கும். ரீட் ஒன்லி மெமரியில வந்து அந்த குட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது வெண்டரே போட்டு அனுப்புவோம். அது அழைக்கவே முடியாது, அது பர்மனண்டா இருக்கும். இந்த ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இதை ரீட் பண்ணி பாருங்க பொறுமையா. சரிங்க, லேன்னா என்ன, வேன்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம ஊருக்குள்ளேயே டேட்டா அனுப்பணும்னா சுவிட்ச் இருந்தா போதும். சுவிட்ச் தான் லேண்ட் டிவைஸ், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் டிவைஸ். பாருங்க, ஈத்தர்நெட் நெட்வொர்க் that connects your PCs, printers, servers. WAN என்ன? Geographical locations, different geographical ஏரியால இருக்கிற அப்படின்னா என்ன, ரவுட்டர் வழியா கனெக்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். ரவுட்டரை வேன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், வைட் ஏரியா நெட்வொர்க் டிவைஸ். சி பர்பிள் கலர்ல போட்டுருவாங்க இப்போ வேன், கத்திரிப்பு கலர். The router is responsible for forwarding packets from a network to another network, from source to destination. Multiple networks on the router requires multiple interfaces that belongs to different IP. இது ஒரு நெட்வொர்க். இந்த ஒவ்வொரு வயரும் வேற வேற நெட்வொர்க். இது வேற நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். When packet arrives on a router interface, the router might be the might be the final destination, or it may send it to another router to reach the final destination. இப்போ ஒருவேளை நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க ரவுட்டரோட பேசுறதா இருந்தா அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். பேக்கெட் இங்க இருந்து போகுது, இங்க பேசு. இங்க பேசுறதா இருந்தா இங்க போயிட்டு இதுதான் என்ன பண்ணும், அதை அனுப்பி வைக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ ரெண்டு வகையான டிராஃபிக் கம்ஸ் டுவர்ட்ஸ் த ரவுட்டர். ஒன்று, த டிராஃபிக் கம்ஸ் டு ஸ்பீக் டு த ரவுட்டர், அது அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகாது. இன்னொன்று, தூரம் இருக்க யாரோடையோ பேசுறதுக்கு ரவுட்டர் கிட்ட வருது, ரவுட்டர் வந்து அதை அனுப்பிச்சு வைக்கும் தூரம் இருக்கிற, வெகு தொலைவில் இருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு. சரி, ரவுட்டருக்கு எப்படி தெரியும் யாரு எங்கெங்கெல்லாம் இருக்கா, எந்தெந்த நெட்வொர்க்லாம் இந்த தூரத்துல இருக்கிற, எப்படி தெரியும்? ரவுட்டிங் டேபிள் வழியா தெரியும். ரவுட்டிங் டேபிள் மெயின்டைன் ஆகும் ஒரு ரவுட்டர்லயும். இந்த ரவுட்டிங் டேபிள்ல ரூட்ஸ் இருக்கும். எப்படி வந்து நம்ம கிட்ட இப்போ எமிரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எமிரேட்ஸ்ல நீங்க உலகம் ஃபுல்லா போகலாம், ஆனா அது ஒரு பர்டிகுலர் ரூட் வழியா தான் போகும்.
நேரா நீங்க மலேசியால இருந்து நான் வந்து பிராங்க்ஃபர்ட் போயிடுவேன் அப்படின்னா நடக்காது. அவங்க ஒரு ரூட் வச்சிருப்பாங்க, துபாய் வழியா தான் போகணும். ஏன்னா எமிரேட்ஸ்க்கு வந்து தாய் நகரம், மதர் லேண்ட் துபாய், அப்படிதான் போவேன்னு சொல்லு. அது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அடிஸ் அபாபால இறங்கி தான் போவேன், நான் நேராக தான் போக மாட்டேன் அப்படின்னு. அது வந்து ஈஜிப்டில் இறங்கும், அடிஸ் அபாபால இறங்கி கனெக்ஷன் ஃப்ளைட்டில் உங்களை ஏற்றி விடுவாங்க ஃப்ராங்க்ஃபர்ட்க்கு. அந்த மாதிரி ரவுட்டர்ஸில், எல்லா ரவுட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் இந்த வழியாக போகணும், இந்த திசை வழியாக போகணும், இதுதான் அடுத்த ரவுட்டர், நம்ம அங்கே போகணும்னா அந்த அதை குறிப்பிட்டிருக்கோம் ரவுட்டிங் டேபிள். உதாரணத்துக்கு இந்த படத்துல பாக்குறது ரவுட்டர் 1 உடைய ரவுட்டிங் டேபிள். இதான் கமாண்ட் ஷோ ஐபி ரவுட். அந்த ரவுட்டிங் டேபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த 192.168.2 சீரியல் வழியா கனெக்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லுது. சரி, இவங்க தப்பா எழுதிக்கிறாங்க, இங்க 3 வரும், ஏன்னா 2 ஏற்கனவே இங்க இருக்குது. 2 சீரியல் வழியா தான், இப்படி ஒரு ஒயர் வரைஞ்சாங்கன்னா அது சீரியல்னு அர்த்தம், கரெக்ட் தான். 3க்கு போனோம்னா, இந்த 2.2க்கு போனோம்னா இதுதான் 3, இந்த லேண்ட் தான் 3. 3 நெட்வொர்க்கு போனோம்னா இந்த ரவுட்டர் எங்க பாக்கெட் அனுப்பணும், அடுத்த ரவுட்டருடைய அட்ரஸ் என்ன, 192.168.2.2 அங்க அனுப்பி வைன்னு சொல்லுது. அப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுது, அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புது. அப்படி அனுப்புனாதான் இங்க இருக்கிற லேனுக்கு போக முடியும். இதுதான் அந்த தூர தேசத்தின் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ தூர தேசத்தின் போஸ்ட் ஆஃபீஸினுடைய விலாசங்கள் எல்லாம் ரவுட்டிங் டேபிள்ல இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ பேக்கெட் வருது, எங்கப்பா போகணும், 192.168.3.3 போகணும். அப்படியா, சரி 3னா இந்த, நான் உன்னை ரவுட்டர் 2க்கு அனுப்பி வைக்கிறேன், அவன் பார்த்துப்பான். ரவுட்டர் 2க்கு வரும், ரவுட்டர் 2 என்ன பண்ணும், ஓஹோ 192.168.3யா, இது வழியா போனா நீ போயிடலாம். சுவிட்சு கிட்ட வரும், சுவிட்ச் என்ன பண்ணும், லோக்கலா சுவிட்ச் பண்ணிடும். அப்போ ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று ரவுட்டர்ல இருக்கு. அதை பயன்படுத்தி தான் பேக்கெட் வந்து ப்ராப்பர் டைரக்ஷன்லையும் ப்ராப்பர் ரிமோட் ரவுட்டர்கிட்டையும் அனுப்பி வைக்கப்படுது. நம்மளுடைய பேக்கெட்டுன்னு சொல்றது உங்களுடைய தகவலை தான் பேக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதனுடைய ஆழமான விளக்கம் பின்னால வரும். சீரியல் கேபிள் இங்க எழுதியிருக்கு பாருங்களேன், அந்த மாதிரி ஜட் மாதிரி வரைஞ்சாங்கன்னா சீரியல். அதுல ரன் ஆகுற ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் கிடையாது. இதுல ஈத்தர்நெட் ரன் ஆகுது, ஈத்தர்நெட் ப்ரோட்டோகால் ரன் ஆகுது, அதனால ஈத்தர்நெட் எழுதிட்டாங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படின்னு என்ன, 100 மெக் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும்னு அர்த்தம். சீரியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ தான். ப்ரோட்டோகால் வந்து பிபிபின்னு ஒரு ப்ரோட்டோகால், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால் ரன் ஆகும். பிபிபி ரன் ஆகுற ஒயர் பேரு சீரியல் ஒயர். சரி, ஆமா. இப்போ நம்ம படிச்ச வரைக்கும் நீங்க ஒரு முறை பார்த்துட்டு வாங்க.